உங்க லைஃப்ல என்ன இளையராஜா இல்லனா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இல்ல நானே இல்லாம ஆக்கியிருக்கேன். எப்படின்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய பெர்சனல் லைஃப்ல அந்தரங்க வாழ்வுல ஒரு ப்ராப்ளம் ஆச்சு 21 வயசுல. அது நடக்கும்பொழுது அது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா நான் தண்டிச்சுக்கிறேன். இந்த விஷயம் பண்ணிட்டா, அதனால எனக்கு ஆபத்து வருது. அதனால என்ன நான் தண்டிக்கணுங்கிறதுக்காக, நான் கிட்டத்தட்ட 3, 4 வருஷம் வந்து இளையராஜா பாட்டு கேட்காம நிறுத்திட்டேன். அப்பா! நான் கேட்கல. ஏன்னா, அது எனக்கு ஒரு தண்டனை மாரி நானு மியூசிக் கேட்கல. அது எஸ்பெஷலி இளையராஜா மியூசிக் நான் கேட்கல. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வெளிய வந்து திருப்பியும் வாழ்க்கையில காதல் வரும். திருப்பியும் வாழ்க்கையில எல்லாம் வருங்கும்போது, திருப்பி நான் இளையராஜா பாட்ட வந்து நான் ஆட் பண்ணேன். அத நான் எழுதியிருந்தேன் கூட என்னோட ம், புக்ல. ஸோ ம், ம். திஸ் இஸ் வாட் ஐ டிட் டூ மை செல்ஃப். ஸோ ஸோ அவரு இந்த பக்கம் எஸ்பிபி வச்சிருப்பாரு. காதல உருவாக்குறதுக்கு ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பக்கம் நீ இத கடந்து வந்துட்டியா, அந்த பக்கம் ஜேசுதாஸ ரெடியா வச்சிருப்பாரு. இந்த ஏரியாக்கு வாடா. நீ வந்து நீங்க நம்ம நெறைய பேசுறோம். நல்ல காதல், கள்ள காதல், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். நீங்க எந்த வெரைட்டி எடுத்தாலும் அவரு ஒரு பாட்டு போட்டு வச்சிருப்பாரு. நீங்க நீங்க ஒரு விஷயத்த நியாயமே படுத்த முடியாது. ஆனா, அவர் ஆன் ஸ்கிரீன்ல அவரோட இசையால நம்மள வந்து கைய கட்டி பார்க்க வைப்பாரு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு போட்டு வச்சிருப்பாரு வந்து, "என்னுள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம்." படு தப்பான அந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த சீன் நல்லா இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத தாண்டி, அது கூடவே நம்மள கூட்டு போயிட்டு, அத மறந்துடுறா. நீ இது அது நல்லா தானே போயிட்டு இருக்கு." அப்படின்னு. இவ்வளத்துக்கும் ஒரு டிராவல்ல போயிட்டு, முடிஞ்சுட்டு அவங்க திரும்பி போற மாரி தான் சார் அந்த பாட்டு இருக்கும். நான்லாம் ஃபெமினிஸ்ட் சார். எனக்கு வந்து இந்த டபுள் இரட்டை கல்யாணம் இதெல்லாம் நான் அகைன்ஸ்ட். ராஜராஜ சோழன் பாட்ட ரசிக்காம இருக்க முடியாதுல்ல. அப்பா! ராஜேஷ் கரெக்ட் தானே நான் யாராலயுமே சொல்றேன்? அத ஆ. ரசிக்காம இருக்க முடியாது.